வாழப்பாடி வேலூர் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் அறங்காவலர் குழுவில் CN பாளையம் பகுதியில் திமுக நிர்வாகிகளை வன்னியர் என்பதால் புறக்கணிப்பு. மாவட்ட செயலாளர் பணம் பெற்றுக்கொண்டு அறங்காவலர் குழு அமைத்ததாக கடும் குற்றச்சாட்டு. திமுகவில் இருந்து 10 கிளை செயலர்கள் அதிருப்தியில் விலகுவதாக தகவல். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தற்பொழுது அறங்காவலர் குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு 6 மாதங்களுக்கு முன் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் அறங்காவலர் குழு பொறுப்பிற்கான நிர்வாகிகள் தேர்வு செய்து அறிவிப்பு 1 வாரத்திற்கு முன் வெளியானது. இதில் வேலூரில் 4 பேர், குறிச்சியில் 1 என 5 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதாக சேலம் கிழக்கு திமுக மாவட்ட செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் CN பாளையம் ஊராட்சியில் 1 கூட கோவில் அறங்காவலர் குழுவில் நியமிக்கப்படவில்லை என கூறி அந்த ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த அங்கமுத்து, மணி, விவேகானந்தன், ராஜி, பாலு, கணபதி, வேலுமணி, குணசேகரன், செந்தில்குமார், சாமியப்பன் என 10 கிளை செயலர்கள் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரின் மீது அதிருப்தியில் திமுகவில் இருந்து தாங்கள் விலகுவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து CN பாளையம் பகுதி திமுகவினர் தெரிவித்த பொழுது, தான்தோன்றீஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக வேலூரில் 3 பேர், CN பாளையத்தில் 2 பேர் பாரம்பரியமாக நியமிக்கப்பட்டு வந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன் வேலூரில் 3 பேர், CN பாளையம், குறிச்சியில் தலா 1 நியமிக்கப்பட்டனர். தற்பொழுது CN பாளையத்தில் 1 கூட அறங்காவலர் குழுவில் நியமிக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கும் நிலையில் ஊர் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுத்ததாக மக்கள் கடுமையான கோபத்தில் உள்ள நிலையில் இதுகுறித்து பலமுறை சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தங்கள் பகுதி மக்கள் கடுமையான கோபத்தில் இருப்பதால் அறங்காவலர் குழுவில் எங்கள் பகுதியில் 1 நியமிக்கவில்லை என்றால் திமுகவில் இருந்து தாங்கள் விலகுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வன்னியர் என்பதால் சாதி பாகுபாடு பார்த்து பதவி வழங்கவில்லை என்றும், மேலும் பணம் பெற்றுக்கொண்டு அறங்காவலர் குழு அமைத்ததாக அப்பகுதி திமுக கட்சி நிர்வாகிகள் கடும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கோவில் செயல் அலுவலரிடம் அறங்காவலர் குழுவில் எங்கள் கிராமத்திற்கும் பதவி அளிக்க வேண்டும் என்றும் மனு கொடுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. கிடைக்கல, நடந்து பார்த்துட்டு நாங்கள் சென்னையும் போயிட்டு வந்துட்டோம். இனிமேல் தளபதி தான் போய் முதல்வர் தான் சந்திக்கிறோம். அது ஒன்று தான் வர. இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிறதே புலங்களில் எல்லா செயலாளர்களும் நாங்கள் 10 செயலாளர், வார்டு செயலாளருங்களாம், கிளை செயலாளருங்க, நாங்கள் அறிவாலயத்துக்கு பொதுச் செயலாளருக்கு அனுப்பிச்சிட்டோம். ராஜினாமா கடிதத்தை அனுப்பிச்சிட்டோம். இப்போனா எங்கள் ஊர் மரியாதை போகுதுன்னா நாங்கள் எங்கள் ஓட்டு கேட்க முடியாதுங்க. மக்களை போய் சந்தித்து நாங்கள் எப்படி எங்கள் மரியாதை போகுதுன்னா நாங்கள் பண்ண முடியாது. எங்கள் ஊர் மரியாதை போகுதுன்னு நாங்கள் கிளை செயலாளர் பதவி 10 பேர் ராஜினாமா பண்ணியாச்சு, பொதுச் செயலாளருக்கு அனுப்பிச்சாச்சு. இன்னமும் இப்பயும் போய் ஈஓ கிட்ட நாங்கள் அந்த மனுவை கொடுக்குறோம். இதை நிறுத்தி வச்சு எங்களுக்கு உண்டானதை கொடுக்கணும்னு போய் முறையில் போகிறோம். அதுதான் போகிறோம். கிடைக்கலன்னா மாதிரி எல்லா கட்சிக்காரங்கெல்லாம் கார்டு ஒப்படைச்சிடும். போய் கட்சி விட்டு விலங்க என்ன பண்ணுறது? அப்புறம் ஊர் மக்களுக்காக மரியாதை எங்களுக்கு போகுது. நாங்கள் இங்கே யாரையும் போய் பார்க்க முடியாது, பொதுமக்களை சந்திக்கணும்ல, அதனால் நாங்கள் போகலான்னு இருக்கோம். இப்போ போய் ஈஓவை சந்தித்து முறையில் போகிறோம். எல்லா பீரியடும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எது நாள் வரைக்கும் காலகாலமாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் இல்லை. மாவட்ட செயலாளர்கிட்ட போய் நாங்கள் கேட்டதுக்கும் அவர் பார்க்கலாம்னு சொன்னார். இது வரைக்கும் அறிவிக்கல. ஆனால் வேலூருக்கு 4, குறிச்சிக்கு 1, 5 அவங்க. இதில் முக்கியமாக ஒன்று 70% மேலே வன்னியர்கள் இருக்கிறோம். வன்னியரை முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டார் எங்கள் மாவட்ட செயலாளர் ரொம்ப மோசம். நாங்கள் சொல்கிறதே காதுலேயே வாங்கிக்கல. நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது வாங்கணுங்கள. வன்னியரை முற்றிலுமாக அங்கே போட்ட அறங்காவலால் ஒரு வன்னியர் கூட இல்லை. நாங்கள் 5000 பேர் இருக்கிறோம், ஓட்டு 5000. அதில் 2800 3000 பேர் வன்னியர் இருக்கலாம். எங்களுக்கு வன்னியரை முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டார் அவர். கருணாகரன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர். ஜாதி வேறுபாடு பார்க்குறாரு. கண்டிப்பாக பார்க்குறாரு. வன்னியர்னாவே அவர்